இங்கே இருக்க ஒரு சிலர் என்ன தைரியத்தில் நீங்கள் பாட்டு பாட வந்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணும். நிச்சயமாகவே தோணி இருக்கும், ஒரு சிலருக்கு தோணி இருக்கும் கண்டிப்பாக. காரணம், ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு பல இசைக்கருவிகள் எல்லாமே தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க பல பயிற்சிகள் எடுத்திருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் எந்த ஒரு பயிற்சியும் எந்த ஒரு எதுவுமே எங்களுக்கு இல்லை. எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கோம். எங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த டைமுக்கு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி ஒருங்கிணைச்சி வந்து இப்போ 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சி பேசி எடுத்துக்கிட்டு தான். அதற்கு துணிவு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தபேலா இருக்குது இப்போ எங்களுக்கு. ஆனால் சிறைக்குள்ளே நாங்கள் இந்த கச்சேரி இந்த கானா பாடலாம் பாடும்போது எங்களுக்கு எந்த இசைக்கருவிகளும் கிடையாது. 2 பக்கெட்டு 4 தட்டு, அவ்வளோதான். அதில் கட்டுற கலை வேறு எதுலையுமே கட்டாதுங்க. அப்படி களை கட்டும் அந்த பாடல் நிகழ்ச்சிகள் எங்களுக்கு உள்ள சிறைக்குள்ள. எல்லா உணர்வுகளை பற்றியும் பாடுவோம். இங்கே தான் சாதி மதம் இனம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிறைக்குள்ள எந்த சாதி எந்த மதம் எந்த சண்டை எந்த சச்சரவும் கிடையாது. எல்லாம் சகோதரர்கள் தான், எல்லாருமே சகோதரர்கள் தான். அங்கே ரம்ஜானுக்கு வந்து எங்களுக்கு ரம்ஜானுக்கு இருக்கும்போது எல்லாம் பிரியாணி போய் சாப்பிடுவோம். அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போது எல்லாம் கையேந்தி போய் கூழ் குடிப்போம். அதில் இந்த மதம் அந்த மதம்லாம் இருக்க மாட்டோம். எல்லாருமே எல்லா நிகழ்ச்சிக்கும் கலந்துப்பாங்க, எல்லாம் சகோதரத்துவமாக இருப்பாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்துட்டு தான் நாங்கள் இங்கே வெளியே வந்திருக்கோம். பல நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அதை பற்றி எதையோ பாடுறதுக்காக எங்கள் சகோதரர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, சாக்லேட் ஜோசப் அவர்கள். ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன பாதி ஜனம் திருந்தவே இல்லை. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன பாதி ஜனம் திருந்தவே இல்லை. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை. பச்சை மிளகா பழுத்து விட்டால் இனிப்பாய் இருக்குமா? 2 கால் இருந்தும் சிட்டுக்குருவி நடக்க முடியுமா? பச்சை மிளகா பழுத்து விட்டால் இனிப்பாய் இருக்குமா? 2 கால் இருந்தும் சிட்டுக்குருவி நடக்க முடியுமா? நெருப்பு மேல நடக்கிறாங்க படுக்க முடியுமா? நெருப்பு மேல நடக்கிறாங்க படுக்க முடியுமா? பலசாலி என்று ஓடும் ரயிலை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுமா? ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை. பெருமையாக வாழணும் என்று யோசிக்காதீங்க. ஆண்டி அரசர் எல்லாம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சு விட்டாங்க. பெருமையாக வாழணும் என்று யோசிக்காதீங்க. ஆண்டி அரசர் எல்லாம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சு விட்டாங்க. மணக்கும் என்று சந்தனத்தை பூசிக்காதீங்க. மணக்கும் என்று சந்தனத்தை பூசிக்காதீங்க. ஜோசப் நொந்து விட்டா கும்பல் கூடி பேசிக்காதீங்க, பேசிக்காதீங்க. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன பாதி ஜனம் திருந்தவே இல்லை. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை. இருக்கும்போது 100 ஆட்டம் ஆடி காட்டுறான். மூச்சு நின்று விட்டால் 6 அடிக்குள் கால நீட்டுறான். இருக்கும்போது 100 ஆட்டம் ஆடி காட்டுறான். மூச்சு நின்று விட்டால் 6 அடிக்குள் கால நீட்டுறான். மக்களுக்காக வாழ்வேன் என்று பேச்சு பேசுறான். மக்களுக்காக வாழ்வேன் என்று பேச்சு பேசுறான். பதவி வந்த பின்னே எனக்கு என்னன்னு கம்பிய நீட்டுறான், கம்பிய நீட்டுறான். ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன பாதி ஜனம் திருந்தவே இல்லை. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்லை.